குக் வித் கோமாளி 6வது ஃபைனலிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிற எபிசோட் வரும் சனிக்கிழமை ஒளிபரப்பாக போகுது. ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிறத ப்ரோமோவிலே போட்டாச்சு. அந்த சனிக்கிழமை எபிசோடோட ஹைலைட்டே ஃபைனலிஸ்ட் யாரு தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அதையே ப்ரோமோவாக போட்டாங்க. சரி, டைட்டில் வின்னரே யாருன்னு தெரிஞ்சப்புறம் ஃபைனலிஸ்ட் யாருன்னு போட்டால் என்னன்னு போட்டுட்டாங்க போல. மொத்தம் இந்த சீசனில் குக்குங்களா கலந்துக்கிட்டதே 10 பேர் தான். அதில் 2 பேர் வைல்டு கார்டு என்ட்ரியாவே கலந்துக்க முடியல. மீதி இருக்கிறதே 8 பேர் தான். இந்த 8 பேர்லேருந்து 6 பேர் ஃபைனலிஸ்டாக போகிறதுக்கு பதிலாக மீதி இருக்கிற 2 பேரையும் சேர்த்து 8 பேருமே ஃபைனலிஸ்டாக ஆகியிருக்கலாம். ஜோயா, விடிவி, பூஜா இவங்கெல்லாம் ஃபைனலிஸ்டாக ஆகும்போது டெடிகேட்டடாக ஒர்க் பண்ண அக்ஷய் கமல் ஏன் ஃபைனலிஸ்டாக ஆகியிருக்கக்கூடாது அப்படின்னு ரசிகர்கள் கேட்குறாங்க. ஏண்டா இவங்கெல்லாம் ஃபைனல் போயிருக்காங்க, உன்னால் ஃபைனல் போக முடியலையா அப்படின்னு கேட்ட நண்பர்கள்கிட்ட அங்கே நடக்கிற ஃபேவரட்டிசமில் கடைசி வரைக்கும் வந்ததே பெருசுடான்னு சொல்லி மனம் நொந்து சொல்லியிருக்காரு அக்ஷய் கமல். இந்த ஃபைனலில் கலந்துக்கிட்ட 6 பேரில் பிரியங்கா வின்னராகவும் இர்ஃபான் ரன்னராகவும் ஜெயிச்சிருக்காங்க. பிரியங்கா, இர்ஃபான் இவங்க 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். என்னதான் முதல்ல ஃபைனலுக்கு போனாலும் டைட்டில் வின்னர் ஆக முடியாத சுஜிதாவுக்கும் எல்லா எபிசோடும் கரெக்டாக வந்து சின்சியராக பண்ண அக்ஷய் கமல் உங்கள் 2 பேருக்குமே வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த சண்டே கிராண்ட் ஃபினாலே எபிசோட் 5 மணி நேரம் ஒளிபரப்பாக போகுதான். கிளைமேக்ஸே தெரிஞ்சிருச்சு. யார் வின்னர்னே தெரிஞ்சதுக்கப்புறம் 5 மணி நேரம் இந்த ஷோவை பார்க்க முடியுமா? அரவிந்த் சாமி, கார்த்தி பட ப்ரமோஷனுக்கு வராங்க. அவங்கள பார்க்கறதுக்காவது இந்த எபிசோட பார்க்கலாம். அப்புறம் இந்த சீசனுக்கு புது ஆங்கர் வராங்க அப்படின்னுலாம் ப்ரோமோ போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த புது ஆங்கர் ராதா தானாமா. ராதா இந்த ஷோவுக்கு செட் ஆவாரா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.